ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா ரொம்ப சாரிடா, நான் ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன். அது எனக்கே நல்லா தெரியுது. என்னால் வாய்ஸ் பண்ண முடியலடா. எனக்கு வாய்ஸ் பண்ணுற சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ எனக்கு லீவு ஒரு 3 டேஸ். ஸோ 3 டேஸ் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும்டா. நான் இந்த லீவ் டைமில் வீடியோஸ் வாய்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லியும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன்டா. சாரி ஆர்மீஸ், ஐம் ரியலி சாரி. ஓகேடா, நம்ம இப்போ ஒன்லி மைனோட சுகாவோட சைக்கோ எஃப்எஃப் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்துங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் டேவங்க ஹக் பண்ணியிருப்பீங்க. சுகா அதை பார்த்துட்டு அவனுக்கு செம்மையாக வெறியாக இருக்கும். அவன் ரூமுக்கு போயிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டு நீ எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது சுகா தான் செம்ம காண்டா உட்காந்துட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணது, நீங்கள் அழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு கால் பண்ணுறான், எனக்கு நீ இப்போவே வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். உங்கள் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அந்த சைட்லேருந்து எடுக்கவே இல்லை. சுகாவுக்கு இன்னும் காண்டாகுது. பிகாஸ் நீங்கள் டேவன் கூட பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு டேவன் கூட இருக்கிறப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஃபோன் சைலண்ட்டில் இருக்கனால உங்களுக்கு தெரியல. அதுவும் உங்கள் ரூமில் வேறு இருக்குது. ஸோ உங்களுக்கு சுத்தமாக தெரியல. சுகா எங்கே கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படியும் ஒரு 40+ மிஸ்டு கால் இருக்கும். இருந்தாலும் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து நின்று கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு செம்மையாக வெறியாகுது. இப்போ நீங்கள் தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன்கிட்ட பாய் சொல்லிவிட்டு நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்து ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா சுகா தான் அவ்வளோ மெசேஜு கால்ஸுன்னு பண்ணிகிட்டே இருந்திருக்கான். என்ன இவர் இவ்வளோ கால் பண்ணியிருக்காரு, பைத்தியம் பிடிச்சிருச்சா இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் அந்த மெசேஜ்லாம் ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ கரெக்டாக சுகா கிட்டேருந்து திரும்பி கால் வருது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ, என்னடி பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது, இவ்வளோ கால் பண்ணிகிட்ருக்கேன்ல. சுகா சாப்பிட போயிருந்தேன் சுகா. ஓ, அதை சொல்லிட்டு போக முடியாது உன்னால்? சொல்லிட்டு போயினா குறைஞ்சி போயிடுவியா நீ? இல்லை சுகா, ஃபோன் மேலே இருந்துச்சு சுகா, அதனால தான். அதனால ஏன் உன்னால் சொல்ல முடியாதா? என்னோட உனக்கு அவ்வளோ என்ன சோறு முக்கியம்? சுகா ஏன் எப்படி கத்துறீங்க சுகா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். மூட்டு டெரஸ் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். சுகா என்ன இவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு, இப்போ வந்து டெரஸ்க்கு கூப்பிடுறாரே. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. இவன் வேறு கோவத்தில் இருக்கான். என்ன பண்ணி வச்சேனோ? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. ஃபோன் தானே எடுக்கல. அதுக்கு ஏன் இவன் எவ்வளோ திட்டுறான்? தெரியாமல் அவனை லவ் பண்ணிட்டனும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து அப்படி உட்காந்துட்டு டெரஸ் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. திரும்பியும் சுகா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. அந்த காலை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதோ வர சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டெரஸ் போகிறீங்க. சுகா டெரஸில் செம்ம கோவமாக நின்றுட்டுருக்கான். அவங்க டெரஸுக்கு எப்படியே ஏறி குதிச்சு வந்திருப்பான். ஸோ நீங்கள் போயிட்டு சுகாவை பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. போயிட்டு சுகா, என்னடி உனக்கு வரத்துக்கு இவ்வளோ நேரமா? ஆடி அசைஞ்சு மெதுவாக வந்துட்டுருக்க. அது எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பார்க்கணும்ல சுகா. சரி, என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு என்ன சுகா, வீட்டில் தானே இருக்கேன். இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஒன்று போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸும் க்ராப் டாப்பும் போட்டிருப்பீங்க. அதை பார்க்க சுகாவுக்கு மூடு ஏறுது. அது சுகா வீட்டில் தான். வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் உன்னை பார்க்கணுமா? அதெல்லாத்தையும் நான் மட்டும்தான் பார்க்கணும், புரியுதில்ல? இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என் முன்னாடி போடு, மற்றவங்க முன்னாடி போடக்கூடாது, புரியுதில்ல? புரியுது சுகா. எதுக்கு நீ இப்போ கத்துற? எனக்கு பயமாக இருக்குது. இப்போ சுகா அவங்கள பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் ஹிப்பில் 2 ஹேண்டையும் வச்சுட்டு பயமாக இருக்கா செல்லம்? ஓகேடா செல்லம்,
இனிமேல் இந்த பயமுடுத்துகிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஓகேவா? சுகா, என்ன கை எங்கே வச்சுருக்கீங்க? எங்கே வச்சுருக்கேன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்கள் லிப்ஸை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா, நான் போட்டா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். போகலாம். இப்போ சுகா உங்கள் லிப்ஸ் கிட்ட லைட்டாக பெண்ட் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. உங்கள் ஹார்ட் பீட்லாம் செம்மையாக எகிறது. பிகாஸ் இதான் உங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ். சுகாவுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ நீங்கள் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா உங்கள் ஃபேஸை ஒரு செகண்ட் பார்த்துட்டு லைட்டாக உங்கள் லிப்ஸில் அவனோட லிப்ஸை வச்சு எடுக்கிறான். நீங்கள் இன்னும் ஐஸை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ சுகா அவங்கள இன்னும் கம்ஃபர்டபுளாக நிற்க வச்சுட்டு அவன் குனிஞ்சு அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ போக போக உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ சுகாவுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த கிஸ் ஒரு 30 minutes போகுது. போக போக உங்களுக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. போக போக சுகா அதை இன்னும் ஹார்டாக்குறான். ரொம்ப ஹாட் அண்ட் ரஃப்பாக ஆக்குறான். உங்களுக்கு வலிக்குது. சுகா 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 போது சுகா வலிக்குது. சுகா போது சுகா சுகா ப்ளீஸ் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா புஷ் பண்ணுறீங்க. பட் சுகா விட்டாமல் உங்களுக்கு பண்ணிகிட்டே இருக்கான். சுகா என்னால் மூச்சோட முடியல. சுகா சுகா யாராச்சும் வந்துட போகிறாங்க. சுகா என்னை விடு. சுகா சுகா என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒன்று தள்ளி விடுறீங்க. 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. சுகாக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. எதுக்கு இப்போ தள்ளி விட்ட? எதுக்குடி என்னை தள்ளி விட்ட? ஏன் நான் உனக்கு பண்ணுறது பிடிக்கலையா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருந்துச்சுல, எதுக்கு தள்ளி விட்ட? இப்போ நீ எதுக்கு தள்ளி விட்ட? எனக்கு இப்போ வேணும். ஒழுங்கு மரியாதையா. சுகா நீ பைத்தியமாடா? ஏய் இது என்ன டைம் என்னன்னு பார்த்தியா? யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சரி வா ரூம் போகலாம். ஒரு ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போ. சுகா நீ லூஸா? சுகா ஆமாண்டி நான் லூஸு தான் உன் மேலே. இப்போ எனக்கு நீ வேணும். உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? நீ எனக்கு இப்போ வேணும். சுகா எனக்கு புரியல. சுகா நீ எனக்கு வேணும்னா நீ எந்த இடத்துல சொல்கிற? எனக்கு சுத்தமாக புரியலை. நீ எனக்கு வேணும்னா வேணும். ஐ நீட் யூ ரைட் நவ் அண்ட் ஐ வாண்ட் டு டேஸ்ட் யூ. சி சுகா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. உனக்கு ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு கோஆப்ரேட் பண்ண நான் என்ன பண்ணுறேனோ? சுகா வேணாம், இதுதான் தப்பாக இருக்குது. சுகா வேணாம். நீ இப்போ தானே லவ் பண்ணுற. இன்றைக்கி தானே லவ் ப்ரப்போஸ் பண்ண. அதுக்குள்ளே நான் வேணும்னா எனக்கு புரியல. என்னது? நான் ஒன்றும் இப்போ தான் லவ் பண்ணுறேனா? ஹலோ எனக்கு புரியல வயன், எனக்கு புரியல. சுகா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? சுகா நம்ம இன்னும் காலேஜ் கூட போகல. இப்போ தான் நம்ம ஸ்கூலே முடிக்க போகிறோம். சுகா என்ன சுகா லூஸு? எனக்கு புரியல. சுகா நீ என்ன பேசுகிறன்னு? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு நீ இப்போ வேணும். I don't need just any explanation. I need you right now. That's it. சுகா என்ன பேசிகிட்டு இருக்க? சுகா எனக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. நீ இப்போ தானே லவ் பண்ணுற. அது மேட்ரு இல்லை. எனக்கு இப்போ மேட்ரு பண்ணணும் ஒன்று. இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்களை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். சுகா ஜஸ்ட் ஸ்டாப் இட். சுகா வாட் யூ ஆர் டூயிங்? ஒரு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா? நம்மளுக்கு இன்னும் லைஃப் இருக்குது. சுகா நம்ம லவ் பண்ணலாம், ஹாப்பியாக சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம், காலேஜ் போகலாம், எல்லாமே பண்ணக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம். என்ன சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு நீ இப்போ வேணும். நான் இப்போ வேணும்னு சொல்லிகிட்ருக்கேன். என்னோட
இன்னொரு ஃபேஸை பக்க விற்காத நீ. எனக்கு நீ இப்போ வேணும்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சுகா பிடிச்சலுத்து திரும்பியும் உங்களை அக்ரெசிவாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் சுகாவை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு, சுகா போதும் சுகா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சுகாவுக்கு அவ்வளோதான் செம்ம வெறி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பல்லாருன்னு ஒரு அறை அறிகிறான். நீங்கள் டியர் ஏஸோட சுகாவை பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸ் கிட்டேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. சுகா ஏன் சுகா இப்போ நான் அடித்தேன்? சுகா உனக்கு என்ன ஆச்சு சுகா? நீ எப்படி மாறிட்ட? இதுக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டுட்டு ஜாலியாக தானே இருந்த. இப்போ ஏன் திடீர்னு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. நீ ஏன் சுகா இப்படி மாறிட்ட? நீ நல்லா தானே இருந்த. என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? என் அம்மா அப்பா கூட நான் அடிச்சதில்லை, நீ கூட நான் அடிச்சதே இல்லையே சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. சுகாவுக்கு டக்குன்னு மைண்டு சேஞ்ச் ஆயிடுது. அம்மு 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 ஐம் ரியலி சாரி அம்மு. அம்மு நான் வேணும்னு பண்ணல அம்மு. நான் உன்னை ஆசை கிஸ் பண்ண வந்தேன்னா நீ என்னை தள்ளி விட்டுட்ட. அதனால தான் அழுவாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, ஐயோ ஐயோ நான் என் அம்மா அடிச்சிட்டேன், நான் அம்மா என்னை அடிச்சிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுறான். நீங்கள் சுகாவை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அம்மு என்னை பாருடி, அம்மு வலிக்குதா, ஐம் சாரிடி, என்னை நீ அடிச்சு, ஐயோ நானே அடிச்சிட்டேன். அம்மு அதுக்கு நீ என்கிட்ட பேசாமலாம் போயிடாதடி, நீ பேசலன்னா நான் செத்துடுவேன். சுகா அப்படிலாம் சொல்லாத. நீ என்கிட்ட பேசாமலாம் போக மாட்டல்ல? சொல்லுடி. இல்லை சுகா நான் போக மாட்டேன். ஐ லவ் யூ அண்ணா. நீயும் லவ் யூ தானே? ஐ லவ் யூ சுகா. சாரி நான் உன்னை இனிமேல் அடிக்க மாட்டேன். என்னை கோவப்படுத்தாத அம்மு. சரியா ப்ளீஸ். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு லிட்டரலி ஒரு பேபி மாதிரி. நீங்களும் சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இங்கே இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. வயன் ரொம்ப வலிக்குது வயன். என்னாச்சு? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது வயன். தூங்க போகலாமா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சுகாவை உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. சரி நான் அவங்க வர சொல்கிறேன், நீ போறியா? இல்லை நான் இன்னைக்கு உன் கூடயே தூங்குறேன் ப்ளீஸ் அம்மா. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னை ஹக் பண்ணிட்டு மட்டும் தூங்குறேன் ப்ளீஸ் ஐம் சாரி. உனக்கு வலிக்குதா? இல்லை வலிக்கலை. சரி தலை வலிக்குதுன்னு சொன்னியே, தைலம் தேய்ச்சிடவா? இல்லை என்னை விட்டு போகாது ப்ளீஸ், என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா பேபி மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் சுகாவே பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. உங்கள் செஸ்ட்டு மேலே அவனை ஹெட்டை வச்சுட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் சுகாவோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. அவனோட டைட் இன்னும் இறுக்கிக்கிட்டே போகுது. அவன் லிட்ரலி இப்போ அழுதுட்ருக்கான். நீங்கள் சுகா உனக்கு என்னாச்சு? வயன் நான் ஏன் இப்படி இருக்கேன் வயன்? நான் ஏன் ஒன்னவே ஹர்ட் பண்ணிட்டேன்? அதான் ஒரு வேளை யாருமே என்கிட்ட பேசலையோ? இப்போ கூட பாரு, உனக்கு என்ன பிடிக்காது தானே? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தானே இருக்க வைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நீ உனக்கு நான் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நீ அவங்க ஹக் பண்ணியா? அது எனக்கு நீ மட்டும்தான், அப்போ உனக்கானது அப்படின்னு சொல்லிச்சு. அதனால தான் நான் கோவப்பட்டேன். என்ன இனிமேல் உன்கிட்ட நான் கோவப்பட மாட்டேன். ஐம் சாரி. இந்த அம்மாவை மன்னிச்சிட்டல. என்ன சுகா பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்ருக்க? இல்லை நீ சொல்லு, நான் அப்போ தான் தூங்குவேன்.
சரி உன்னை மன்னிச்சிட்டேன். ஐ லவ் யூண்ணா. நீ அது சொல்லு. சொல்லுடி. ஐ லவ் யூ. சரி தூங்கலாம் அப்படியே சொல்லிட்டு இப்போ சுகா அவங்கள ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல. சுகா அப்படியும் இருக்கான் இப்படியும் இருக்கான். இப்போது நீங்களும் சுகா பற்றி யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் செம்மையாக தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ரூம் டோர் நாக் ஆகிட்டே இருக்குது. வையன் எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மி ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறீங்க. வையன் லேட் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கதவை திறக்கிறாங்க. அப்போ தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. சுகா அப்போ தான் உங்கள் ரூமில் இருக்கான்றது உங்களுக்கு தாட்டே வருது. நீங்கள் எந்திரிச்சு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. என்னடி எந்திரிச்சில போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. பக்கத்தில் பார்க்குறீங்க சுகாலாம் யாருமே இல்லை. அவன் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு போயிருப்பான். நீங்கள் அப்போ தான் மூச்சே விடுறீங்க. அப்பா சின்னடி காலையில் கத்திகிட்ருக்க கிளம்பு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பி பாத்ரூம் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் மண்டையை சொரிஞ்சிட்டு குளிக்க போயிட்டு சுகா எப்போ போனா நம்மக்கிட்ட சொல்லக்கூட இல்லை. ஐயோ நம்ம நேற்று கண்டது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஒரு டவல் மட்டும்தான் கட்டியிருக்கீங்க. அப்படியே கண்ணாடி முன்னாடி நின்று யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்போ கரெக்டாக சுகா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. சுகான்னு போட்ட உடனே அடுத்த செகண்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். என்னது பொண்டாட்டி? பொண்டாட்டி சொல்லு சுகா. என்னடி பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஓ ஏன் என்னை கூப்பிடல? என்ன சுகா? இல்லை குளிக்க போனல அதான் ஏன் என்னை கூப்பிடலன்ட்டு. ஐயோ சுகா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சுகா. தெரியுமே. சரி கிளம்பி ரெடியாரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் டைம் கூட போகிறேன். என்ன சொன்ன? இல்லை உன் கூடயே வரேன். ஓகே பேபி லவ் யூ. பாய் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். நீங்கள் என்னடா நடக்குதுங்க? நைட்டு அப்படி பேசுகிறான், இப்போ வந்து இப்படி பேசுகிறான். டேய் சுகா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது மினியன் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் வரான் உங்கள் ரூமுக்கு. நீங்கள் ஒரு குழப்பத்திலே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் வந்து உங்கள் மண்டிலே நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறான். ஐயோ டே டயாங் கொஞ்சமாக சொன்ன கறிவு இருக்காடா வைத்தியக்காரா. மினியன் கிளம்பலாமா? ஏண்டா? நான் வரல. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது, ஆளு பம்மறீங்க, என்ன விஷயம்? வயன் நீ லவ் பண்ணலேருந்து எனக்கு தெரிஞ்சு நீ பொண்ணா மாறிட்டியோன்னு எனக்கு தோணுதுடி. சரியில்லை வயன், நீ பையனாகவே இரு, அதான் உனக்கு நல்லாயிருக்கும். என் அண்ணா உன்னை ஒரு நைட்டில் சேஞ்ச் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சே மை அண்ணா இஸ் கிரேட். அவங்க உன்னை அடிச்சிட வேண்டாம். உண்மையை சொன்னால் சொன்னா கசக்கதான் செய்யும். மினியன் டே போடா, என்னை மினியன்னு கூப்பிடாத. உன்னை நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன், ஏன்னா நீ குட்டியாக இருக்க. நீ போ. என்னடி அண்ணா கூட வரியா? தெரியுதுல்ல ஒன்னா உன்ட்ட சொல்லியிருப்பான்ல, அப்புறம் என்ன? உன்னை மிஸ் பண்ணுவேனே வயன். இனிமேல் நான் யாரு கூட போகிறது? போ, அந்த ஒருத்தி சுற்றுவாளே சிலுப்பிக்கிட்டு அவ கூட போ. ஐயா அவளாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா. நான் வேணா ஜெனி கூட போட்டா? ஏன் நீ அவ கூட போகிற? இல்லை நீ தனியாக போ, நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டு. ஐயோ லூசு வயன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சுகா கிட்டேருந்து கால் வருது. பாரு ஏன்னா உனக்கு கூப்பிட்டான். சரி நான் போயிட்டு வரேன்டி அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவன் ஓடிடுறான். நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சுகா
என்ன பண்ணிட்டுருக்க இவ்வளோ நேரம்? இருங்க சுகா வரேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன்டா அப்படி தான் சொல்கிறேன், போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன்டா, பிகாஸ் நாளைக்கு எனக்கு லீவ் தான். ஸோ ஷியோர் நாளைக்கு செகண்ட் எபிசோட் வரும், நெக்ஸ்ட் எபிசோட் வரும்டா. ஓகேடா, பை பாய், லவ் யூ.